Give IUPAC names of the following ethers. ஈத்தர்ஸ்க்கு ஐயுபிஎஸ்சி நேம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நார்மல் சிமெட்ரி அண்ட் சிமெட்ரி ஈத்தர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஈத்தரை நோட் பண்ணும் போது தட் இஸ் இன் பிளேன் ஆர் இதுல யூ ஹாவ் டு செப்பரேட். ஓகே, ஆக்சிஜனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எவ்வளவு கார்பன் இருக்குன்னு செப்பரேட் பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு மேக் இட் கிளியர் ஈத்தர்ஸ் எல்லாமே எப்பயுமே சப்ஸ்டிவன்ட் தான். ஈத்தர்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்பே வரவே வராது. ஈத்தர் எப்பயுமே எப்படி வரும்? சப்ஸ்டிவன்ட்ல தான் வரும். கிளியரா? இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்து நேம் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இது CH3 CH2 O CH2 CH இங்க என்ன இருக்கு? CH3 CH3 இருக்கு. கிளியர்? இப்போ ஆக்சிஜனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம செப்பரேட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும்போது எந்த பக்கம் நிறைய கார்பன்ஸ் இருக்கு? இந்த பக்கம் தான் நிறைய கார்பன்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ மோர் கார்பன் எந்த பக்கம் மோர் கார்பன் இருக்கோ we have to make it as root name. அப்புறம் which is attached to ether should be given least. அதாவது you have to give 1 position 2 position 3 position. கிளியரா? இப்போ இது 3 கொடுத்துட்டோம். இதுக்கு 3 கொடுத்த உடனே the root name என்னது? ப்ரோபேன். இப்போ இதுல 2 சப்ஸ்டிவன்ட் இருக்கு. என்னென்ன சப்ஸ்டிவன்ட் பாத்தீங்கன்னா இது சப்ஸ்டிவன்ட் தான். எது? ஈத்தர்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. இந்த ரூட் நேம நம்ம நேம் பண்ணின அப்புறம் இது ஒரு சப்ஸ்டிவன்ட், இது ஒரு சப்ஸ்டிவன்ட். இப்போ இதுல 2 சப்ஸ்டிவன்ட் இருக்கு. 2 சப்ஸ்டிவன்ட் என்னென்ன? அது ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிவன்ட்ஸ் நேம் பண்ணலாமா? அப்ப பாத்தீங்கன்னா this is 1 and this is 2. அதாவது 2 கார்பன் இருக்கிறதுனால என்னது? ஈத் ஆக்சி. அதாவது you have 2 substituent. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஈத் ஆக்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஈத் ஆக்சி இருக்கு. அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தைல் இருக்கு. புரிஞ்சுதா? இது ரெண்டுமே சப்ஸ்டிவன்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது எல்லாமே ஈத் ஆக்சி. ஈத்தர் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாது. நம்ம நேம் பண்ணும்போது ஒரு அல்கேனை தான் நம்ம நேம் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது என்னது? ஈத் ஆக்சி. செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது மித்தைல். இப்போ நம்ம எழுதும் போது which will come first? ஆல்பபெட் ஆர்டர் பார்த்தோம்னா E will come first, நெக்ஸ்ட் தானே M வரும். அப்போ நம்ம இதை எப்படி எழுத போறோம்? 1 ethoxy 2 methyl propane. கிளியரா? எது நமக்கு எந்த பக்கம் நிறைய கார்பன் இருக்கோ அதை தான் நம்ம ரூட் நேமா வச்சிடுறோம். மத்த இருக்கிற அந்த இன்னொன்னு ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கிறத நம்ம என்னவா வைக்கிறோம்? சப்ஸ்டிவன்டா தான் வைக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? CH3 O CH2 CH2 Cl. கிளியர்? இப்போ நம்ம ஆக்சிஜனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. குளோரின் இது கார்பன் இல்ல. இங்க 1 கார்பன் தான் இருக்கு. அப்போ எதை நம்ம ரூட் நேமா கொடுக்க போறோம்? 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேனை தான் ரூட் நேமா கொடுக்க போறோம். கிளியரா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன சப்ஸ்டிவன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன குரூப் இருக்கு? மித்தைல் குரூப் இருக்கு, ஆக்சி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? மீத்தாக்சி. நெக்ஸ்ட் செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? குளோரோ. இப்போ நம்ம நேம் பண்ணும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? சி தானே ஃபர்ஸ்ட் வரும். அப்ப நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா 2 குளோரோ 1 மீத்தாக்சி 2 குளோரோ 1 மீத்தாக்சி ஈத்தேன். கிளியர்? சோ இது கொஞ்சம் ட்ரிக்கி. எது ஈத்தர்ஸ் நேம் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சிஜனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எவ்வளவு கார்பன்ஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணணும். எதுக்கு நிறைய கார்பன் இருக்கோ அதை தான் நம்ம என்னவா எடுத்துக்கணும்? ரூட் நேமா எடுத்துக்கணும். மற்றது எல்லாமே சப்ஸ்டிவன்டா தான் நம்ம இமேஜின் பண்ணணும். கிளியரா? மற்ற எல்லாமே சப்ஸ்டிவன்ட். அந்த சப்ஸ்டிவன்ட்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எழுத ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? இங்க பீன்னு கொடுத்திருக்காங்கல்ல. அப்போ C6H4OCH3 அப்படின்னா என்ன அர்த்தம்? C6H4 பென்சீன் ரிங்
பென்சீன் ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா C6H6. ஆமா தானே? அதுல ஒரு ஹைட்ரஜன எடுத்துட்டு C6H6ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு H5 போட்டுட்டு நமக்கு என்ன இது குடுத்துட்டாங்க? OCH3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாங்க. கிளியரா? அப்புறமா இன்னொரு ஹைட்ரஜனையும் எடுத்துட்டு ஹைட்ரஜன் எடுத்துட்டு தான் போட முடியும். இன்னொரு ஹைட்ரஜன எடுத்துட்டு நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? NO2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நமக்கு இங்க C6H4 வந்திருக்கு. பாரா பொசிஷன். பாரா பொசிஷன்ல அப்டின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் OCH3. இப்ப இது நம்ப OCH3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதோட பாரா பொசிஷன்ல என்ன இருக்கு? NO2 இருக்கு. கிளியரா? சோ, இது பென்சீன் ரிங் வித் OHCH3 இஸ் அனிசோல். அப்ப இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் எடுத்துக்கிட்டோம்னா, திஸ் இஸ் 4 பொசிஷன்ல நைட்ரோ இருக்கு. 4 நைட்ரோ. OCH3 என்னது? அனிசோல். கிளியர்? பென்சீன் ரிங் போட்டு OCH3 போட்டோம்னா அது என்னது? OCH3 இஸ் அனிசோல். ஃபோர்த் ஒன் என்ன குடுத்திருக்காங்க? CH3, CH2, CH2, O, CH3. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கார்பன் 2த்தையும் செப்பரேட் பண்றோம். இப்போ எங்க இது 1, 2, 3. இங்க 3 கார்பன் இருக்கு. இங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. நேம் பண்ணும்போது பாருங்க 1, 2, 3 நேம் பண்ணக்கூடாது. தப்பு. ஏன்னா எது கூட ஆக்ஸிஜன் அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு லீஸ்ட் நம்பர் குடுக்கணும். அதுதான் IUPAC ரூல்ஸ். இத நேம் பண்ணிட்டோம். இப்போ 3 கார்பன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அதுதான் நமக்கு ரூட் நேம் புரோப்பேன். கிளியர்? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு இங்க? வாட் இஸ் த சப்ஸ்டிட்யூவன்ட் ஹியர்? திஸ் ஈத்தர் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர் சப்ஸ்டிட்யூவன்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷன் we have மீத் ஆக்சி. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மீத் ஆக்சி சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ட்ரிக்கி கொஸ்டின். நமக்கு NCERTல கரெக்டான ரூல் ஃபாலோ பண்ணி சொல்லல. I'm writing the CH3. Here also CH3. இங்க நமக்கு என்ன இருக்கு? OC2H5 இருக்கு. Actually for this நம்ம லோவஸ்ட் லோக்கன்ட் ரூல் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா this should be 1 this should be 4-ethoxy 1,1 dimethyl cyclohexane. But the answer will be இங்க என்னன்னா 1-ethoxy 4,4 dimethyl cyclohexane. Clear? So if it is this is given preference, அதாவது 1, 2, 3, 4. So in this case ethoxy group is given preference. அப்ப நமக்கு என்ன வருது? 1-ethoxy 4,4 dimethyl cyclohexane. இந்த cyclohexane நேம் பண்றது ட்ரிக்கி. ஆக்சுவலி நம்ம முன்னாடி பார்த்த ப்ரியாரிட்டி ரூல் பிரகாரம் இதுதான் கரெக்ட். பட் நமக்கு NCERT புக்ஸ் எல்லாத்துலயும் நமக்கு இதுதான் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்பிளைனிங் திஸ் ஆன்சர் ஒன்லி.
1, 2, 3, 4 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஈத்தாக்சி இருக்கு. 4 அண்ட் 4 2 பொசிஷன்ல என்ன இருக்கு? டைமித்தைல் அண்ட் சைக்ளோஹெக்சேன். நம்ம முன்னாடி இன் டெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. அதோட பிரியாரிட்டி ரூல் ஃபாலோ பண்ணினோம்னா, ஆக்சுவலா இந்த நேம் தான் வந்திருக்கணும். பட் என்சிஇஆர்டில தே ஹேவ் சம் கான்ட்ராடிக்ஷன்ஸ். Cannot explain this. So this is 1-ethoxy, 4,4 dimethyl cyclohexane is answer according to NCERT. Next sixth one. Sixth one என்ன கொடுத்திருக்காங்க? பென்சீன் ரிங் உள்ள பென்சீன் ரிங் கொடுத்துட்டாங்க. இங்க OC2H5. OC2H5. So what is the name of this அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is benzene. இதுதான் நமக்கு ரூட். பென்சீன் தான் நமக்கு ரூட் நேம். இங்க இருக்கிற OC2H5 இந்த OC2H5 என்னது சப்ஸ்டிவன்ட். இப்போ நம்ம இதை என்ன சொல்றோம்? ஈத்தாக்சி. This is ஈத். 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத், ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால this is ethoxybenzene. Clear?